அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். அதாவது பாஸ்ட் டென்ஸ் மற்றும் பிரசன்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலம் மற்றும் நிகழ்காலம், இது சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல முக்கியமான ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல 10, பிரசன்ட் டென்ஸ்ல 10. அந்த பாஸ்ட் டென்ஸுக்கு இருக்கக்கூடிய அதுக்கு பிரசன்ட் டென்ஸ் என்ன இருக்கும், அதுக்கு எந்த மாதிரியான சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு லாங் வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரெசென்ட் டென்ஸில் ஐ ஆம் அப்படின்றது ப்ரெசென்ட் டென்ஸ். ஐ ஆம் அப்படின்றது ப்ரெசென்ட் டென்ஸ். இப்போ இந்த ஐ ஆமோட பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வாஸ். இப்போ ஐ ஆம் அப்படின்றது ப்ரெசென்ட் டென்ஸ். ஐ ஆம் அப்படின்றது நான் வந்துன்றாங்க இல்லையா, அது வந்து ப்ரெசென்ட் டென்ஸ். ஐ வாஸ்ன்றது இதற்கு முன்னாடி நடந்தது. அதனால வாஸ் வந்து அது நமக்கு தெரியும், அது பாஸ்ட் டென்ஸ். ஐ ஆம் பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போமா. ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்னது, நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், இப்போ நான் கரண்டாக ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். இல்லை ஐ ஆம் அ டீச்சர் அப்படின்னா இப்போ நான் டீச்சராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆம் அ டீச்சராக இருக்கேன் அப்படின்னா ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். இப்போ இதுவே முன்னாள் மாணவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம், ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட். ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட். நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். நான் முன்னாடி என்னவா இருந்தேன், ஸ்டூடெண்ட்டாக. ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட். நான் முன்னாடி ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஐ ஆம் அப்படின்றது நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். ஐ வாஸ் அப்படின்றது நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். இதுதான் பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ், ஐ ஆம் அண்ட் ஐ வாஸ். ரெண்டாவது விஷயம் ஐ டூ. ஐ டூ அப்படின்றது நான் பண்ணுறேன் அப்படின்றது. ஐ டூ அப்படின்றது பேஸ் பண்ணி பார்ப்போம். ஐ டூ மை homework. I do my homework regularly. அதாவது ரெகுலராக என்னுடைய ஹோம்ஒர்க்கை நான் என்ன பண்ணுறேன், பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஆம் டூயிங். ஐ டூ அப்படின்றது அந்த டூ அப்படின்றது தான் இந்த இடத்துல என்னது, ஐ டூ மை ஹோம்ஒர்க் ரெகுலர்லி. ஐ டூ மை ஹோம்ஒர்க் ரெகுலர்லின்றது ப்ரெசென்ட் டென்ஸ், நிகழ்காலம். இப்போ ரெகுலராக நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் என்னோட ஹோம்ஒர்க்கை ரெகுலராக என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது ஐ டூ மை ஹோம்ஒர்க் ரெகுலர்லி. இந்த இடத்துல இதோடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து ஐ டிட் மை ஹோம்ஒர்க் எஸ்டர்டே. ஐ டிட் மை ஹோம்ஒர்க் எஸ்டர்டே, நேற்று பண்ணேன். ஐ டிட் மை ஹோம்ஒர்க் எஸ்டர்டே, நேற்று என்னுடைய ஹோம்ஒர்க்கை நான் பண்ணேன். ஐ டூ மை ஹோம்ஒர்க் ரெகுலர்லினா என்னுடைய ஹோம்ஒர்க்கை நான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது ஐ டூன்னு சொல்லலாம். இல்லை ஐ எம் டூயிங் மை ஹோம்ஒர்க் ரெகுலர்லின்னு சொல்லலாம். டூயிங் சொன்னாலும் ப்ரெசென்ட் டென்ஸுடைய ப்ரெசென்ட் கண்டினியூஸ். ஐ எம் டூயிங் மை ஹோம்ஒர்க்னு சொன்னால் டூயிங் ஐஎன்ஜி வருது இல்லையா, ப்ரெசென்ட் கண்டினியூஸ். ஐ டூ மை ஹோம்ஒர்க்னு சொன்னாலும் அது வந்து ப்ரெசென்ட் டென்ஸ். ஐ டிட் மை ஹோம்ஒர்க் அப்படின்னா பாஸ்ட், நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை நேற்று பண்ணேன். ஐ டிட் மை ஹோம்ஒர்க் எஸ்டர்டே, நேற்று பண்ணேன், அது வந்து பாஸ்ட் டென்ஸ். மூன்றாவது ஐ ஹாவ் அப்படின்றது என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஐ ஹாவ் மை ஓன் கார். ஐ ஹாவ் மை ஓன் கார் அப்படின்னா என்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட இப்போ கார் இருக்கு, என்னுடைய சொந்த கார் என்கிட்ட இருக்கு. ஐ ஹாவ் மை ஓன் கார். ஐ ஹாவ் மை ஓன் கார் அப்படின்றது என்கிட்ட என்னுடைய கார் இருக்கு அப்படின்றது. இதுக்கு அப்படியே பாஸ்ட் டென்ஸ்றது ஐ ஹேட் மை கார். ஐ ஹேட் மை கார் அப்படின்றது என்கிட்ட கார் இருந்தது. ஐ ஹேட் மை கார்னா என்னது, என்கிட்ட கார் இருந்தது, இப்போ இல்லை, ஏன்னா அது பாஸ்ட் டென்ஸ். ஐ ஹாவ் மை ஓன் கார். ஐ ஹாவ் மை கார்னா ஐ ஹாவ் மை கார் வித் மீ அப்படின்னா என்கிட்ட கார் இருக்கு. ஐ ஹேட் மை கார் அப்படின்னா போன வருஷம் இல்லை இதுக்கு முன்னாடி என்கிட்ட கார் இருந்தது, அதுதான் வந்து ஐ ஹேட் மை கார், அப்படியே பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். அடுத்து ஐ கோ அப்படின்றது ஐ கோ இல்லை ஐ எம் கோயிங், ஐ யூஸ் டு கோ, எப்படினாலும் அது வந்து ப்ரெசென்ட் டென்ஸ். ஐ கோ டு ஜிம். ஐ கோ டு ஜிம் ரெகுலர்லி. ஐ கோ டு ஜிம் ரெகுலர்லி அப்படின்னா நான் வந்து ஜிம்முக்கு ரெகுலராக போயிட்டுருக்கேன். ஐ யூஸ் டு கோ டு ஜிம். நான் ஜிம் ஐ கோ அப்படின்றதே வந்து இந்த இடத்துல என்ன வந்துடும், கோ அப்படின்றது ப்ரெசென்ட் டென்ஸ் ஆகிடும். ஐ ஆம் கோயிங் அப்படின்றது ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ஐஎன்ஜி வருது, ப்ரெசென்ட் கண்டினியூஸ் ஆகிடும். அடுத்து இந்த இடத்துல ஐ வெண்ட். இப்போ இதை எப்படி சொல்லலாம், ஐ வெண்ட் டு ஜிம் yesterday. I go to gym regularly. I go to gym regularly. I am going to gym அப்படின்னா present continuous. I went to gym yesterday. அதாவது நான் நேற்று வந்து ஜிம்முக்கு போனேன். I went to gym. நான் நேற்று ஜிம்முக்கு போனேன். இல்லை நான் போன வாரம் போனேன். I went to gym last week அப்படின்னு சொல்லலாம். நான் போன வாரம் போனேன். I went to gym last week. போன வாரம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ go அப்படின்றது present tense, went அப்படின்றது அதனுடைய பாஸ்ட் டென்ஸ். அடுத்து ஐ திங்க்.
ஐ திங்க் அப்படின்னா நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட் மைட் ரெயின் அப்படின்னா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு மழை பெய்யலாம் அப்படின்னு, பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட் மைட் ரெயின். ஐ திங்க் இட் மைட் ரெயின்னா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ தாட் இட் would happen. I thought it would happen. நான் வந்து நேற்று நினச்சேன் இது நடக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் நடக்கலை. ஐ தாட், நான் நினச்சேன் இது நடக்கணும்னு சொல்லிட்டு. இது நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், ஆனால் என்ன நடந்ததா இல்லையான்றது கேள்விக்குறி. பதில் வந்து முழுமை பெறல. ஐ தாட் இட் குட் ஹேப்பன், மேக்ஸிமம் நடக்கலை அப்படின்றது அதனுடைய பதில். இந்த இடத்துல ஐ திங்க் இட் மைட் ரெயின்னா என்னது? நான் நினச்சேன் மழை பெய்யும்னு சொல்லிட்டு, நான் நினைக்கிறேன் மழை பெய்யும்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இட் மைட் ரெயின், நான் நினைக்கிறேன் மழை பெய்யும்னு சொல்லிட்டு. ஐ தாட் இட் குட் ஹேப்பன், நான் நினச்சேன் அது நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், ஆனால் என்ன மேக்ஸிமம் அதற்கு பதில் நடக்கலை அப்படின்றது. அடுத்து ஐ சிங். இதை வந்து எப்படி சொல்லலாம்? ஐ கேன் சிங் ஃபார் யூ. நான் வந்து இப்போ உனக்காக பாடலாம், என்னால் பாட முடியும். இப்போ நினச்சா கூட நான் என்ன பண்ண முடியும்? உனக்காக நான் பாடுறேன். ஐ கேன் சிங் ஃபார் யூ. ஐ சிங் வெல், நான் வந்து நல்லா பாடுவேன்னா நீங்கள் பாட தயாராக இருக்கீங்க. ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ பாடுவேன் அப்படின்றது நீங்கள் பாடுறதுக்கு தயாராக இருக்கீங்க. ஐ சிங் வெல், ஐ கேன் சிங் ஃபார் யூ, நான் உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். ஐ சாங் a song லாஸ்ட் நைட். நான் போன இரவு நான் வந்து ஒரு பாட்டு பாடினேன். ஐ சாங் அ சாங் லாஸ்ட் நைட், நான் ஒரு பாட்டை போன நைட்டு பாடினேன். விச் மீன்ஸ் லாஸ்ட் நைட்னா என்னது? நேற்று நைட்டு நான் ஒரு பாட்டு பாடினேன். சாங் அப்படின்றது பாடினேன். சிங் அப்படின்றது ப்ரெசன்ஸ். சிங் அப்படின்றது என்னது? ப்ரெசன்ட்ன்றது நிகழ்காலம். இந்த இடத்துல சாங் அப்படின்றது பாஸ்ட், இறந்த காலம். ஐ சிட். இந்த சிட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ சிட்ன்னு சொல்லலாம், இல்லை சிட்டிங் சொல்லலாம். ஐ யூஸ் டு சிட் ஹியர். அப்படின்னா என்னது? நான் இங்கே தான் மேக்ஸிமம் உட்காருவேன்ப்பா, இது என்னோட இடம் அப்படின்றோம் இல்லையா? ஸோ இப்போ உட்கார போகிறேன். ஐ யூஸ் டு சிட் ஹியர் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸும் சொல்லலாம், ப்ரெசன்ட் டென்ஸும் சொல்லலாம். ஐ யூஸ் டு சிட் ஹியர். இதே இடத்துல ஐ ஜென்ரலி சிட் ஹியர் அப்படின்னா என்ன? அடுத்து நான் இப்போ இங்கே தான் உட்கார போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஐ ஜென்ரலி சிட் ஹியர். இந்த இடத்துல ஐ சாட் அப்படின்னா என்னது? ஐ சாட் அப்படின்றது நான் உட்கார்ந்தேன். சிட் அப்படின்றது சிட் அப்படின்னு நீங்கள் இன்னொருத்தவங்க பார்த்து சொல்லலாம். சிட் ஹியர் அப்படின்னா என்னது? உட்காரு சொல்கிறீங்களா? கேன் யூ ப்ளீஸ் சிட் ஹியர்? உன்னால் உட்கார முடியுமா? ஐ சாட் இன் திஸ் பிளேஸ் லாஸ்ட் வீக். ஐ சாட் இன் திஸ் பிளேஸ் லாஸ்ட் வீக் அப்படின்னா நான் இந்த இடத்துல போன வாரம் உட்காந்துருந்தேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லலாம்? ஐ யூஸ் டு சிட் ஹியர். நான் இங்கே தான் இப்போ தான் ஜென்ரலாக இங்கே தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு சிட் ஹியர். இதை நீங்கள் இன்னொரு வார்த்தை சொல்லலாம். கேன் யூ சிட்? உன்னால் உட்கார முடியுமா? கேன் யூ சிட்னா என்ன? உட்கார சொல்ல போகிறீங்க. ப்ரெசென்ட், நிகழ்காலம். உட்கார முடியுமா? உட்காரு. இல்லை ப்ளீஸ் பி சீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கேன் யூ சிட்? உன்னால் உட்கார முடியுமா அப்படின்றது. அடுத்து இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லலாம்? ஐ சாட் அப்படின்றது என்ன சொல்லலாம்? ஐ சாட் இன் திஸ் பிளேஸ் லாஸ்ட் வீக். இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்? போன வாரம் உட்காந்துருந்தேன். ஐ சிட் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ். சிட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து சாட். அடுத்து ஐ வேர்ன்றது என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ வேர் மை ஷூஸ் அப்படின்னா நான் என்னோட ஷூஸை வேர் பண்ணுவேன் அப்படின்றது. ஜெனரலாக ஐ யூஸ் டு வேர் மை ஷூஸ். அடுத்து இது என்ன சொல்ல? ஐ ஓர் மை ஷூஸ் லாஸ்ட் வீக். அப்படின்னு என்னது? என்னோட ஷூஸை போன வாரம் நான் போட்டிருந்தேன்ப்பா. என் ஷூஸை போன வாரம் நான் போட்டது, அதுக்கப்புறம் நான் போட்டேனான்றது தெரியாது. ஐ ஓர் மை ஷூஸ் லாஸ்ட் வீக். ஐ வேர் மை ஷூஸ் அப்படின்னா நான் வந்து என்னோட ஷூஸை வந்து என்ன பண்ணுவேன்? வேர் பண்ணுவேன். ஸோ ஐ ஓவர் மை ஷூஸ்னா என்னுடைய ஷூவை நான் வந்து வேர் பண்ணியிருந்தேன் அப்படின்றது. அடுத்து ஐ டாக்கிங் எல்லாமே என்ன வந்துடும்? ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். டாக்கிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், டாக்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ டாக் வெல். நான் நல்லா பேசுவேன். ஜென்ரலாக நான் நல்லா பேசுவேன் அப்படின்னா கரண்ட்டாக நீங்கள் ப்ரெசென்ட்டாக இருந்து இருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ அடுத்த செகண்ட் கூட உங்களால் பேச முடியும். ஐ டாக்ட்
ed. எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ed வருதோ, ed வந்தால் அது என்ன ஆகிடும்? பாஸ்ட் டென்ஸ் ஆகிடும், இறந்த காலம் ஆகிடும். I talked with him yesterday. I talked with him yesterday. நான் வந்து நேற்று அவங்கிட்ட பேசினேன். I talked with him yesterday. நான் நேற்று அவங்கிட்ட பேசினேன்ப்பா. I talked with him yesterday. இப்போ இந்த இடத்துல I talk அப்படின்றது டாக்கிங் அப்படின்றது present and present continuous. talked ed வந்து அந்த இடத்துல என்ன ஆகிடும்? அது வந்து past tense ஆகிடும். அடுத்து I eat my food by this time. இந்த நேரம் தான் வந்து நான் வந்து சாப்பாடு சாப்பிட்ற நேரம் அப்படின்னா என்ன கரெக்டாக நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னு அர்த்தம். I eat my food by this time. I eat my food by this time. இதில் ஈட்டிங் போட்டிங்கன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆயிரும். I eat my food by this time அப்படின்னா அது வந்து என்ன ஆயிரும்? ப்ரெசன்ட் டென்ஸ் ஆயிடும். இது வந்து நீங்கள் சொல்லலாம் I ate my lunch last noon. அப்படின்னா என்னது? நான் என்னுடைய லஞ்சை நேற்று நூன் தான் சாப்பிட்டேன், நேற்று மத்தியானம் தான் சாப்பிட்டேன். அப்படின்னா என்ன? இன்ன வரைக்கும் நீங்கள் சாப்பிடல. I ate my lunch last noon. லஞ்சு சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் நான் என்னுடைய லஞ்சை நேற்று மத்தியானம் சாப்பிட்டது, இன்ன வரைக்கும் சாப்பிடல. அதான் I ate my lunch last noon அப்படின்றது. இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் பாஸ்ட் டென்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றது I am அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், I was அப்படின்றது அதோடைய பாஸ்ட் டென்ஸ், I do அப்படின்றது அதோடைய ப்ரெசன்ட் டென்ஸ், I did பாஸ்ட் டென்ஸ், I have அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், அதுக்கு I had அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், I go அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், அதுக்கு I went அப்படின்றது அதனுடைய பாஸ்ட் டென்ஸ், I think அப்படின்றது அதனுடைய ப்ரெசன்ட் டென்ஸ், I thought அப்படின்றது அதனுடைய பாஸ்ட் டென்ஸ், I sing அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், அதற்கு I sang அப்படின்றது அதனுடைய பாஸ்ட் டென்ஸ், I sit அப்படின்றது அதனுடைய ப்ரெசன்ட் டென்ஸ், I sat அப்படின்றது அதனுடைய பாஸ்ட் டென்ஸ், I wear அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், I wore அப்படின்றது அதனுடைய பாஸ்ட் டென்ஸ், I talk அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், அதற்கு I talked அப்படின்றது அதனுடைய பாஸ்ட் டென்ஸ், I eat அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், I ate அப்படின்றது அதனுடைய பாஸ்ட் டென்ஸ். இன்னைக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் மற்றும் பாஸ்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலம் மற்றும் அது சம்பந்தப்பட்ட இறந்த காலம், இதை தான் வந்து பார்த்தோம். இனி வரப்போகிற காணொலிகளை இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன், கிராமர் இல்லை உங்களுக்கு ஏதாவது முக்கியமான டாபிக்ஸ் இருந்தாலும் தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அதற்கேற்ற மாதிரி இங்கிலீஷ் டாபிக்ஸ் வந்து உங்களுக்காக நான் போடுறேன். உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ், கிராமர் இல்லை இங்கிலீஷ் வந்து நல்லா பேசணும், தைரியமாக பேசணும், கான்ஃபிடண்ட்டாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.